நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை கூறி 2026 வருடத்துடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் என் மனமு வந்து உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு, இந்த 2026 வருடம் நீங்கள் எல்லோருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி 2026 வருடத்துடைய பொது பலனை முதல்ல நான் சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணக்கம். ஓம் குருப்யோ நம நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிபாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய கனவிலும் நனவிலும் என்னுள் இருந்து என்னை இயக்கிக் கொண்டிருக்கும் என்னுடைய தாயாக விளங்கி கொண்டிருக்கும் மகாவாராகியுடைய வணக்கத்தையும் இப்போது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் மகிஷத் வஜாய வித்மகே சண்டகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இந்த பதிவில் 2026 வருடத்துடைய பொது பலன் தான் சொல்ல போகிறோம். பொது பலன் பார்க்கும் பொழுது உலக மக்கள் அனைவருக்குமே பொதுவாக சொல்லக்கூடிய பலனாகத்தான் இது அமையும். இதுவுமே ரொம்ப முக்கியமானது. இதை நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். 2026 வருடம் சூரியன் குரு இந்த 2 நவ கிரகங்களின் ஆதிக்கத்திலே பிறக்கிறது. சூரியனும் குருவும் சேர்ந்தாலும் பார்த்தாலும் கஜகேசரி யோகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கஜகேசரி யோகம் இந்த 2026 ஆரம்பத்திலேயே குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக சூரியனை பார்க்கிறார். அடுத்ததாக குரு செவ்வாயை பார்க்கிறார். குரு மங்களோகம் ஏற்படுகிறது. அடுத்ததாக புதனும் சூரியனும் இருக்கிறபடியால் புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. அடுத்தபடியாக சூரியன் சுக்கிரன் புதன் இந்த மூவரும் இணைந்திருப்பதால் அதியோகமும் ஏற்படுகிறது. சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருப்பதால் லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்படுகிறது. இவ்வாறாக இந்த 2026 ஆரம்பிக்கும் பொழுதே 5 யோகங்களை வெளிப்படுத்தி இந்த ஆண்டு துவங்குகிறது. ரொம்ப நல்ல விஷயம்தான். எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. 2026 பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை பேரிடர் என்று பார்க்கும் பொழுது நிறைய மழை காலத்திலே நிறைய மழை, வெள்ளம், புயல் அனைத்தும் நிகழும். வெயில் காலத்திலே அதிகமான வெயில் ஏற்படும். குளிர்காலத்திலே அதிகமான குளிர் ஏற்படும். எல்லாமே அதிகமாக இருக்கப் போகிறது. இதுவும் அல்லாமல் இந்த 2026 வருடத்திலே நிலச்சரிவுகள் அதிகமாக ஏற்பட போகிறது. எனவே மக்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய நிலச்சரிவு ஏற்படக்கூடிய இடங்களில் இருக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு எல்லா வகையான போக்குவரத்து மூலமாக ஆபத்து விபத்து ஏற்பட போகிறது. அதற்கும் மக்கள் எல்லோரும் முழு கவனம் செலுத்தி அரசாங்கம் கண்டிப்பாக நன்மை செய்யும். மக்களுக்கு ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் அனைத்தும் நிகழும். கூட்டு முறையிலே ஆட்சி அமையும். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மக்கள் எல்லோரும் தங்களுடைய பிரச்சனை தீர்ந்து சுகமாக வாழ்வார்கள் என்று இந்த 2026 பொது பலனை சொல்லி முடிக்கிறேன். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 பலாபலனை தான் பார்க்க போகிறோம். மிதுனராசிக்காரர்களுக்கு வருட ஆரம்பத்திலே அலைத்த திருச்சல் இருக்கும். அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். நிலையில்லாத பயணம் இருந்து வரும். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். என்ன செய்வது ஏது செய்வது என்று யோசித்து வருவீர்கள். இவ்வாறாக நடந்து வரும். அந்த குழப்பங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முட்டுக்கடை போடுவது மாதிரி அமையும். இருந்தாலும் அடுத்த ஒரு 6 மாதங்களுக்கு உங்களுக்கு நல்ல பல விஷயங்கள் புலப்படும். தெளிவு கிட்டும். சீரிய சிந்தனை ஏற்படும். அதன் மூலம் இழந்ததை மீண்டும் பெற்றுவிடுவீர்கள். சினிமா, அரசியல், சமூகம் சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பொறுப்புகள் வந்து சேரும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். தொழில் உத்தியோக வியாபாரத்திலே மேன்மையான போக்கு நிலவும். கையில் கையிருப்பு வந்து சேர்ந்து அதன் மூலம் பலவிதமான பிரச்சனைகளை தீர்த்து விடுவீர்கள். திட்டம் போட்டு வகுத்து வாழ்க்கை நடத்துவீர்கள். இவ்வாறாக இருந்து வரும்.
அதுவுமல்லாமல் உங்களுக்கு தாய் வழி உறவு பலப்படும். மாமன் மைத்துனர் வகையிலே உள்ள உறவுகள் மூலியமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வாழ்க்கையிலே தென்படும். மிதுனராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்காக காத்து நிற்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் வருட மத்தியிலே திருமண வாய்ப்புகள் கிட்டும். நல்ல வாழ்க்கை சித்திக்கும். கணவன் மணி உறவு ஒருமித்த கருத்தோடு இருக்கும். பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக சீராகும். இதெல்லாமே நடக்கப் போகுது 2026 வருடம். இருந்தாலும் எது எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி புதனாக இருப்பதால் புதன்கிழமை தோறும் பெருமாளையும் வெள்ளிக்கிழமை தோறும் தாயாரையும் அல்லது மகாலட்சுமியும் வழிபட்டு வரலாம். இருவரையும் சேர்த்து வணங்கி வழிபட்டு வரலாம். துளசி மாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து வரலாம். இரட்டை குழந்தைகளை எங்கேயாவது பார்க்க நேர்ந்தால் அவர்கள் உதவி புரியலாம். ஏழ்மை நிலையில் உள்ள இரட்டை குழந்தைகளுக்கு உதவி பண்ணலாம். அனாதை ஆசிரமம் சென்ற குழந்தைகளுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளை புரிந்து வரலாம். இதெல்லாம் தொடர்ந்து செய்து வரணும். இது இல்லாமல் கல்வியில் படிப்புக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம். நோட்டு, புத்தகம், பென்சில் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்து வரலாம். கல்விக்கும் படிப்புக்கும் நீங்கள் எவ்வளவு தான தர்மம் செய்தாலுமே அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்பாக அமையப் போகிறது. தந்தை வழி உறவால் சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டு பின் சீராகும். பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் அதுவும் காலதாமதம் ஏற்பட்டு அதன் பிறகு கைக்கு வந்து சேரும். இது மாதிரி பிரச்சனைலாம் வரப்போகுதுங்க. அது இல்லாமல் மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வேலை மாற்றம் ஏற்படும். இருக்கும் உத்தியோகத்தில் சிறு சிறு சக ஊழியர்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகலாம். உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக ஏற்பட போகிறது. அதன் பிறகு உங்களுக்கு முக்கிய ஒரு பொறுப்புகள் வந்து கிடைக்கும். ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவீர்கள். இதெல்லாமே இந்த 2026 உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. அடுத்ததாக பார்த்தீர்களானால் மிதுனராசிக்காரர்களுக்கு நீங்கள் ஏற்கனவே சேர்த்து வைத்திருந்த பொன்னும் பொருளும் உங்களுக்கு இப்பொழுது உதவி புரியும் வகையிலே அமையும். இதுதான் சேமித்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. பணம் மட்டும் சேமித்து வைக்கணும் இல்லை, தானியங்கள், பணம், நகை, நட்டு, பொருள் எல்லாமே சேர்த்து வைக்கிறது ரொம்ப விசேஷம். நமக்கு கஷ்டமான நேரத்திலே அது கண்டிப்பாக உதவி புரியும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை உங்களுக்கு ஏற்பட போகிறது. அதன் மூலம் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து விடுவீர்கள். இது மாதிரிலாம் நடந்து வரப்போகுது 2026 வருடம். பலன்கள் எப்போதுமே சரிசமமாக தான் இருந்து வரப்போகிறது. உயர்வு தாழ்வு என்பது இருக்காது. மனநிலை அடிக்கடி மாற்றங்கள் ஏற்பட்டு வரும். இதற்கெல்லாம் தியான வழிபாடு உங்களுக்கு மிகவும் சொல்லப்படுகிறது. தியான மார்க்கமாக இருந்து வரலாம். தொடர் வழிபாடு நல்லதை செய்யும். 2026 வருடத்திலே ஒரு பெரிய மனிதரால் உதவிகள் கிடைக்கும். பெண்கள் கை ஓங்கியிருக்கும். குழந்தைகள் போராடி வெற்றி பெறுவார்கள். அது கல்வியிலாக இருக்கட்டும், போட்டி பந்தயங்களாக இருக்கட்டும், இவ்வாறு நடக்கப் போகிறது. இது எல்லாமே இந்த 2026 நடக்கப் போகிறது என்று சொல்லி 2026 வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தந்து உங்கள் வாழ்க்கையை ஏற்றம் பெற செய்ய போகிறேன் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.